கண்டென்ட் கிடைக்கல. மீன் வரல. மீன் வந்து வறுக்கிறதுக்கு வரலன்னா தோசை கல்லில் ஃபஸ்ட்டு முட்டையை போடுவாங்க. அதில் மீன் இல்லை. இது மீன் குழம்புல மீன் இல்லை. நேற்று நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டோம்ல, நான் மீன் சாப்பிட்டேன். நீ சாதம் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சா? ஆமாம். இப்போ வெறும் குழம்பு தான் இருக்குது. அதனால ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தேன். வறுத்து அது கூட வச்சிக்கின்னு சாப்பிட வேண்டியதுதான். ஆக மொத்தம் நான் இன்னைக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்புன்றதை இன்டைரக்டா வச்ச மீன் குழம்புல மீன் இல்லை. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதனால ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தா அது கூட நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடலமா வறுக்கிறோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு எப்பவுமே இப்போ கல்லில் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு கவுத்துட்டு மறுபடியும் என்ன மீன் வறுக்க முடியாது. அதில் முட்டையை ஊற்றிக்கிட்டு அந்த ஈஸியாக வரணும். பாய் பாய்.